ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீம் சிவாய நம. ஆதிவராக பரபிரம்மனே நம. பொதுவாக இந்த வராக உபாசனை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. பூமியை காப்பாற்றுறதுக்குனே பெருமாள் எடுத்த அவதாரம் வராக அவதாரம். வராக உபாசனை நடக்கிற இடத்துல வம்சவிருத்தி, நிலப்புலன் வாங்குற யோகம், செல்வம், செல்வாக்குன்னு எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம கஸ்டமர்ஸுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும், கீச்சைன் மாதிரியான விஷயமா இருந்தாலும், விபூதி, குங்குமம், அப்புறம் மஞ்சளோடு திருநீற்று பச்சைங்கிற மூலிகையை சேர்ந்து பண்ணுற பச்சை குங்குமம் இதெல்லாம் தரும். அதோட அடிஷ்னலாக இன்னும் 2 விஷயங்கள் தரப்போம். தினமும் இங்கே நிறையா திராட்சை நைவேத்தியம் மெயினாக பண்ணுறோம். உலர் திராட்சை, அதோட சந்தனம். லாஸ்ட் செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பித்து 108 நாட்களுக்கு தொடர்ந்து வராக கவசம் சொல்லி சந்தனத்தால் சாலக்கிராமம் வராக பெருமாளுக்கு சந்தனக்காப்பு சாத்திர பூஜை லாஸ்ட் செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சது. இது இன்னும் 108 டேஸ் போகும். இப்போ தான் 3 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ தினமும் நிறையா சந்தனக்காப்பு சாத்துறதுனால 4 பேர் கொடுத்தாதான் அந்த வைப்ரேஷன் எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாருக்கும் அந்த புண்ணியம் பலன் போய் சேரும். இல்லைனா அது பண்ணுறதுல பலனே கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி பிராஸில் பித்தளையில் வராகர் பண்ணி கொடுக்குறோம். 1,20,000 வராகர் மூலமந்திரத்தை உரியேற்றி ஹோமம்லாம் பண்ணி தரோம். இது மொத்த பூஜை வராகர் விக்கிரகம் எல்லாம் சேர்த்து 1,500நாலும் எல்லாராலையும் காசு இருக்குன்னு டக்குன்னு வாங்கிட முடியாது. ஏன்னா வராக உபாசனைங்கிறது ரெகுலராக பண்ணணும்னா அது வராகர் மனசு வச்சாதான் முடியும். நம்முடைய கர்மவினை, கெட்ட கர்மவினையெல்லாம் தீரணும்னு விதி இருந்தால்தான் முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறது சிவனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே பொருந்தும். அதனால் வராகர் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வைத்தால் உங்கள் வீட்டில் கால் எடுத்து வைக்கணும்னு அவரும் மனசு வைப்பார். இந்த வராகர் அருளால் உங்களுக்கு தேவையான செல்வங்கள், செல்வாக்கு எல்லாம் கிடைக்கட்டுமாக. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.